வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தமிழ்நாடு சமுதாய வரலாறு யூனிட் 6 தான் பார்க்க போறோம். அதோட அவுட் சோர்ஸ் வெங்கடேசன் புக்கை தான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ 6 போட்டிருக்கோம். இது 7வது வீடியோவை நம்ம போடுறோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அது கூடயே ஒரு சப்ஸ்கிரைபும் அது கூட இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே காட்டும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தாவூத் கான், ஓகேங்களா. தாவூத் கான் அவுரங்கசீப் கர்நாடகத்தின் மீது படையெடுத்து வந்த போது அவரது வழக்கர தளபதியாக இருந்தவர், ஓகேங்களா. வலது கையா இருந்ததை வலது கரன்றாங்க, ஓகேங்களா. அவுரங்கசீப் கர்நாடகத்தின் மீது அதாவது அவுரங்கசீப் யாருன்னா இப்போ முகலாயர் பீரியட்ல பாபர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். அடுத்தது ஹுமாயூன், அடுத்தது அக்பர், அடுத்தது ஜஹாங்கீர், அடுத்தது ஷாஜகான், அடுத்தது தான் அவுரங்கசீப். இப்போ அவுரங்கசீப்புக்கு தான் கடைசி. இவரோட தளபதி இதுதான் சொல்றாங்க. இவரு கர்நாடகம் இது வந்து படையெடுத்த போது அவரது வலது கையா இருந்தவர் யாருன்னு கேட்டா சுல்பிக் கான், ஓகே. யாரு? சுல்பிர் கான், ஓகேங்களா. அவர் தாவூத்தான் என்பவரை கர்நாடக பகுதியை நிர்வகிப்பதற்காக நியமித்தார், ஓகேங்களா. அப்போ அவுரங்கசீப் கர்நாடக மீது படையெடுத்தாரு. இவருக்கு வலதுகரமா இருந்தவர் சுல்பிகர் கான், ஓகேங்களா. அவர் வந்து இப்போ அவுரங்கசீப் கர்நாடக ஜெயிச்சுட்டு அவர் வந்து அவரோட தளபதி, ஓகேங்களா. அவர் பகுதியை நிர்வகிக்க ஒரு தளபதியோ ஒரு அரசரோ நியமிச்சதுதான் தாவூத் கான், ஓகேங்களா. அடுத்தது அப்போது கர்நாடகம் கிருஷ்ணாவில் இருந்து தஞ்சாவூர் வரை பரவி இருந்தது, ஓகேங்களா. அதாவது ஆந்திராவோட கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அதுல இருந்து தஞ்சாவூர் வரையும் ஃபுல்லாவே கர்நாடகான்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து தாவூத் கான் ஆற்காட்டை தலைநகரை கொண்டு ஆட்சி செய்தார். தாவூத் கான் ஆற்காட்டை தலைநகரா கொண்டு ஆட்சி செய்தார். அடுத்தது தக்கான அதிபரான அசாப் ஷாவும் தாவூத் கானை ஆற்காட் நவாபாக அங்கீகரித்தார். அடுத்ததான் நான் பார்க்கறது வந்து நெய் வாத்துக்கள் சதத் சதத் சுல்கான் சதத் சுல்கான், ஓகேங்களா. சதத் சுல்கான் தாவூத் கானுக்கு பின் ஆற்காட்டு நவாப்பாக வந்தவர் தான் சதத் துல்லா கான். இவர் தான் ஆற்காட்டு நவாப்பை தோற்றுவித்தார், ஓகேங்களா. ஆற்காட்டு நவாப்பை தோற்றுவித்தார் யாருன்னா சதத்துல்லா கான், ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆற்காட்டை அவரது பரம்பரை சொத்தாக கருதினார். சதத்துல்லா கானின் சந்ததியினரின் நேவாத்துக்கள், ஓகேங்க, நயவாட்ஸ்கள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது சதாத்துல் கானின் சந்ததியினர், அதாவது வாரிசுகள் வந்து பாத்தீங்கன்னா நெவாயாட்ஸ், ஓகேங்களா. அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க நேவாத்துகள் அப்படின்னு. தமிழ்ல வந்து நயவாத்துகள், இங்கிலீஷ்ல நேவாட்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். நேவாத்துகள் தமிழ்நாட்டில் அவர்களுடைய ஆட்சி பிடிப்பையும் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் விரிவுபடுத்தி உறுதி செய்தனர். சதத்துல்லாவின் தலைமையில் கர்நாடக நவாப் தமிழ்நாட்டில் ஆழமாக கால் ஊன்றியது, ஓகேங்களா. அடுத்தது தோஸ்த் அலி 1732. தோஸ்த் அலி வந்து எப்ப பாத்தீங்கன்னா 1732 இருந்து 40 வரைக்கும் விரிவாக்கவாதி. அவர் யாருன்னா ஒரு விரிவாக்கவாதி. அதாவது சதத்துல்லாவின் வாரிசான தோஸ்த் அலி ஒரு விரிவாக்கவாதி. அதாவது அவரது நாட்டின் ஆட்சி பரப்பை விரிவாக்க வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்தார். அடுத்தது அதாவது அவரது நாட்டின் ஆட்சி பரப்பை கடைபிடித்தார். அக்கொள்கையின்படி அண்டை பகுதிகளை ஆக்கிரமித்தார். மதுரையை ஆற்காட்டோடு இணைத்தவர் யாருன்னு கேட்டா அது தோசத் அலி, ஓகேங்களா. அடுத்து பின்னர் தஞ்சாவூரும் இவரது கட்டுப்பாடு கலந்தது. வடமேற்கு பகுதியில் கோயமுத்தூர், சேலம், திண்டுக்கல் இவர் ஆட்சியின் கீழ்ப்பகுதி கொண்டு வரப்பட்டன. சுருங்க கூறின் தோஸ்த் அலி ஒரு ஆதிக்கவாதி என்பதை வெளிப்படுத்தினார், ஓகேங்களா. அடுத்தது மராட்டிய படையெடுப்பு. மராத்தியருக்கு அழைப்பு. தோஸ்த் அலியின் ஆதிக்க போக்கை கண்டு பிற தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மதுரை பங்காரு, தஞ்சை சயாஜி, புதுக்கோட்டை மன்னர், ஹைதராபாத் நிசாம், தக்கான நிசாம் முல்க் ஆகியோர் ஒன்று சேர்ந்து ஆர்காட் நவாபை எதிர்ப்பதற்கு பதில் மராத்தியருக்கு அழைப்பு விடுத்தனர். அந்த அழைப்பின் பேரில் 1740ஆம் ஆண்டு மராட்டியர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்தனர். தாக்குதலின் போது தோஸ்த் அலியும் அவரது மகன் ஆசான் அலியும் கொல்லப்பட்டனர். நெய்வாத்துகளின் படை நிர்மூலமாக்கப்பட்டது, ஓகேங்களா. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா
இது தோஸ்தலுக்கு எதிராக யார் வந்ததுன்னா மராத்தியர். அது மராத்திய படையெடுப்பு அப்படின்னா 1740. ஓகேங்களா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தோஸ்தோலியோட மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாகன் அலி. ஓகேங்களா, ஹாகன் அலியும் கொல்லப்பட்டார். அடுத்தது மராத்தியரின் தாக்குதலை பற்றி அறிந்த ஆற்காட்டு தளபதியான சர்தார் அலியும் சந்தா சகப்பும் முறையே தஞ்சாவூரிலிருந்து திருச்சியிலிருந்து மார்க்காட்டை நோக்கி விரைந்தனர். ஓகேங்களா, மராத்தியரின் தாக்குதலை பற்றி அறிந்த, அதாவது மராத்தியர் வந்து தமிழ்நாட்டுல ஆக்கிரமிப்பு செய்த ஆற்காட்டு நவாபான ஹாதர் அலியும் ஹசான் அலியும் கொல்லப்பட்டதை அடுத்து ஆற்காட்டு தளபதி என்ன சப்தர். ஓகேங்களா, சப்தர் அலியும் சந்தா சகப்பும் முறையே தஞ்சாவூர்ல இருந்து திருச்சியிலிருந்தும் ஆற்காட்டை நோக்கி விரைந்தனர். இவ்விருவரும் வேலூரில் சந்தித்து பிரெஞ்சுக்காரன் உதவியை நாடினார். யாரோட உதவி? பிரெஞ்சுக்காரர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவர்களது வேண்டுகோளுக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. எனவே சப்தர் அலி ஆற்காடு செல்ல சந்தா சாஹிப் திருச்சி திரும்பினார். ஆற்காடு வந்த சப்தர் அலி மராத்தியரோடு பேரம் பேசி பணம் கொடுத்து ஆற்காட்டை மராத்தியரிடமிருந்து மீட்டார். அது மட்டுமல்ல, சப்தர் அலி தன்னை ஆற்காட்டு நவாபாக பிரகடனப்படுத்தி கொண்டார். ஓகேங்களா, அடுத்தது அப்போ தளபதி சப்தர் அலி தான் அடுத்தது ஆற்காட் நவாபாட தளபதி. அவர் இது நவாபா பிரகடனம் படுத்துகிறாரு. அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்களோட நவாபா வந்து 2 மகனையும் ஹோஸ்டலையும் கொண்டு இருப்பாங்க. ஆனா சந்தா சகப் வந்து இதுல தலையிட வரல. ஓகேங்களா, ஆற்காட் நவாப்ல. அடுத்தது திருச்சி ஆக்கிரமிப்பு. திருச்சி ஆக்கிரமிப்பு. ஆற்காட்டை விட்டு வெளியேறிய மராத்தியர் திருவண்ணாமலை சென்று அந்த கோயில் நகரை கொள்ளையடித்தனர். ஆற்காட்டை விட்டு வெளியேறிய மராத்தியர் திருவண்ணாமலை சென்று அந்த கோவில் நகரை கொள்ளையடித்தனர். பின்னர் மராத்திய குதிரைப்படையினர் திருச்சியை முற்றுகையிட்டனர். திருச்சியில் இருந்த சந்தா சாஹிப் சரணடைந்தார். மராத்தியர் சந்தா சாஹிப்பையும் அவரது மகன் அதையும் கைது செய்து சதாராவுக்கு அனுப்பிவிட்டனர். திருச்சி மராத்தியர் வசம் ஆயிற்று. அடுத்தது மதுரை கைப்பற்றல். திருச்சியை கைப்பற்றிய படை. ஓகேங்களா, திருச்சியை கைப்பற்றிய மராத்திய படை தஞ்சாவூர் சென்றது. மராத்தியரின் படையை அறிந்த பிரதாப் சிங் கலங்கமுற்றார். பிரதாப் சிங் துலாஜியின் காமகிலத்தின் மகள். ஓகேங்களா, காமகிலத்தன் மகள். தஞ்சை ஆட்சியை தவறான முறையில் கைப்பற்ற கொண்டவர், பதவி பேரரசை கொண்டவர். எனவே பிரதாப் சிங் மராத்தியருக்கும் பெரும் பொருள் கொடுத்து தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டார். சந்தர்ப்பவாத அரசியல் பிரதாப் சிங்கு கை கொடுத்தது. பின்னர் மராத்திய படையெடுப்பு சுப்ரஜின் தலைமையில் தெற்கு நோக்கி சென்று மதுரையில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். ஓகேங்களா, பிரதாப் சிங் என்றவர் வந்து ஒரு பதவி பேராசை கொண்டவர். அவரு மராத்தியர் வராங்கன்னு தெரிஞ்சு அவங்க வந்து தஞ்சாவூர் விட்டு விலகி, அதாவது மராத்தியருக்கு நிறைய பொண்ணும் மணி பொருள் எல்லாத்தையும் கொடுத்து மதுரைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ மதுரை வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, பிரதாப் சிங் அப்படின்றவரை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வாலாஜா. ஓகேங்களா, வலாஜாக்கள். ஓகேங்களா, வலாஜாக்கள் அன்வருதீன் 1743 இருந்து 1749. சாதக சூழ்நிலை. அன்வருதீன் தகாத வழியில் ஆற்காட்டு நவாப் பதவியை பறித்து கொண்டவர். அன்வருதீன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அன்வருதீன் வந்து தகாத வழியில் ஆற்காட்டு நவாப் பதவியை பறித்து கொண்டவர். அவரது பதவியை பறித்து தனித்து கொள்வதற்கான சூழ்நிலையை ஆற்காட்டில் நிலவியது. அப்போ அவர் நவாபா, அதாவது அவரே ஒரு ஆற்காட்டு நவாப் பதவி பறிச்சாரு. ஆனா அவர் பதவியை தனித்து கொள்றதுக்கு சூழ்நிலை ஆற்காட்டில் நிலவுது. அதாவது அவரு பதவி பறிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அப்படி சொல்லி ஒரு தோஸ்தலி மராத்தியால் கொல்லப்பட்ட பின்னர் அவரது மகன் சப்தர் அலி நவாப் ஆனார். சப்தர் அலி. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் மகன் ஹசான் அலி வந்து கொண்டு இருப்பாங்க கூடவே பார்த்தோம். ஆனா 2வது மகன் தான் சப்தர் அலி என்பவர் வந்து நவாப் ஆயிருப்பார். ஆனால் அவரும் 2 ஆண்டுக்குள் கொல்லப்பட்டார். 2 ஆண்டுக்குள் கொல்லப்பட்டார். தன்னை நவாபாக சுய பிரகடனம் செய்து கொண்ட முர்சாவை ஆற்காட்டு படை ஆதரிக்கலை. எனவே அவர் உயிருக்கு அஞ்சி பொன்னுடையில் வேலூருக்கு தப்பி சென்றார். ஓகேங்களா, அடுத்து பதவி பறிப்பு. சென்னையில் ஆங்கிலேயர் பராமரிப்பில் இருந்த சப்தர் அலியின் மகன் சிறுவன் 2வது சாதுல்லா நவாபாக
அமர்த்தப்பட்டான். அதை விரும்பாத ஹைதராபாத் நிசாம் 1740 கர்நாடகாவில் படையெடுத்து வந்து அன்வருதனை 2ஆம் சலம் பாதுகாப்பாக நியமித்தார். ஓகேங்களா, படையெடுத்து வந்து அன்வருதனை 2வது சாதுல்லாவின் பாதுகாப்பாளர் நியமித்தார். விரைவிலே 10 வயது ஆண்ட ஆர்காட் இளவரசன் அன்வதின் முன்னில் குத்தி கொல்லப்பட்டான். அன்வதின் நவாப் பதவி பறித்து கொண்டார். அவர் வாலாஜா குலத்தை சேர்ந்தவர். எனவே அன்வருதீன் வாரிசுகள் வாலாஜாக்கள் என்று அழைக்கப்பட்டன. புதிய பரம்பரை துவங்கி அன்வருதி கான் ஆட்சியின் காலத்தில்தான் முதல் கர்நாடக போர் நடைபெற்றது. ஓகேங்களா, இப்போ கர்நாடக போர் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதாவது கர்நாடக போர் எப்படி உருவாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கர்நாடக போர் 1746 இருந்து 1760 வரைக்கும். ஓகேங்களா, கர்நாடக போர் வந்து 1746 இருந்து 1760 வரைக்கும். ஓகேவா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இயர் கூட கேட்டிருக்காங்க. 1446 இருந்து 1760 வரைக்கும் வந்து கர்நாடக போர். அப்போ மைசூர் போர் எப்போ, அடுத்தது கர்நாடக போர். அப்போ நம்ம பொறுத்துக்களை கேட்டுருவாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, அதாவது கர்நாடக போர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம், 1746 இருந்து 60 வரைக்கும். அதே மைசூர் போர் எப்போ, எந்த வருஷத்துல இருந்து எந்த வரைக்கும். அடுத்தது மராத்திய போர் எந்த வருஷத்துல இருந்து எது வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பொறுத்துக்களையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கர்நாடக போர்ன்றது 1746 இருந்து 1760 வரைக்கும். ஓகேங்களா, அடுத்தது முதல் கர்நாடக போர் எப்போனா 1746 இருந்து 48. 2 வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கர்நாடக போர் எப்போ, 1746 இருந்து 1748. ஓகேங்களா, அதாவது காரணம். ஓகேங்களா, முதல் கர்நாடக போருக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா இது ஃபுல் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகேங்களா, 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில். ஓகேங்களா, 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதினா 1750 தான் இடைப்பகுதின்னு சொல்றாங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஐரோப்பாவுக்கு சளி பிடித்தால் இந்தியாவிற்கு ஐரோப்பிய ஆட்சிகள் தும்மமும் நிலை இருந்தது. ஓகேங்களா, தும்மமும் நிலை இருந்தது. அடுத்து 1740. ஓகேங்களா, 1740 ஐரோப்பியாவில் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே துவங்கிய ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஓகேங்களா, ஆஸ்திரியன் வாரிசுரிமை போர் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும். ஓகேங்களா, பிரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும். அப்போ பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே துவங்கிய ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் இந்தியாவில் எதிரொலித்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கர்நாடக போர் எதனால உருவானா, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கர்நாடக போர் எதனால உருவாச்சுன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இது ஒரு புக் பேக் கொஸ்டினாவும் இருக்கும் புக்ல. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக இருந்த டூப்ளே. ஓகேங்களா, பாண்டிச்சேரியில ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக இருந்த டூப்ளிக்ஸ் அப்படின்னு இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து தமிழ்ல டூப்ளே இந்தியாவில் ஒரு பிரெஞ்சு காலனி உருவாக்க விரும்பினார். ஓகேங்களா, டூப்ளே வந்து இந்தியாவுல பிரெஞ்சு காலனி உருவாக்க விரும்பினார். அதற்கான ஏற்பாடுகளை முனைப்போடு மேற்கொண்டார். ஐரோப்பாவில் துவக்கப்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் டூப்ளே தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான கிடைத்ததற்கரிய வாய்ப்பாக அமைந்தது. சுருங்க கூறின் டூப்ளேயின் காலனி ஆட்சி ஆசையே முதல் கர்நாடக போரின் மூல காரணம். அப்போ முதல் கர்நாடக போர் எதனால வந்துச்சுன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முழுக்க காரணம்னா டூப்ளே தான். ஓகேங்களா, அதுதான் அவர் பிரெஞ்சு காலனி, அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு பிரெஞ்சு காலனி உருவாக்க விரும்பினார். அந்த ஒரு ரீசனுக்காக முதல் கர்நாடக போர் நம்ம இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது போரின் போக்கு சென்னை கைப்பற்றப்படல் 1746. ஐரோப்பியில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் துவங்கியவுடன் பாண்டிச்சேரியில் இருந்த பிரெஞ்சு கம்பெனியும் சென்னையில் இருந்த பிரிட்டிஷ் கம்பெனியும் போருக்கு தயாராகின. ஓகேங்களா, ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் துவங்கியவுடன் பாண்டிச்சேரியில இருந்த பிரெஞ்சு கம்பெனியும் சென்னையில இருந்த இங்கிலாந்து, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியும் போருக்கு தயாராகின. டூப்ளே ஆற்காட்டு நவாப்பின் ஆதரவை நாடினார். டூப்ளே யாரு? ஆற்காட்டு நவாப்பின் ஆதரவை நாடினார்.
அடுத்தது, ஆனால் ஆர்காட் நவாப் அவரது பகுதியில் பிரெஞ்சுக்காரரும் ஆங்கிலேயரும் போரிடுவதை விரும்பவில்லை. ஓகேவா? அப்போ ஆர்காட் நவாப் வந்து டூப்ளே போய் வந்து ஆதரவு கேட்டிருக்காரு. ஆனா அவரு வந்து தன்னோட எல்லையில வந்து பிரெஞ்சுக்காரரும் ஆங்கிலேயரும் போரிடுவதை விரும்பவில்லை எனினும் டூப்ளே நாகப்பட்டினத்திற்கு அருகே பெய்டன் தலைமையிலான ஆங்கிலேய படையை எதிர்கொண்டார். ஓகேங்களா? அப்போ முதல் கர்நாடக போர் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்னா டூப்ளே நாகப்பட்டினத்துக்கு அருகே உள்ள பெய்டன், வச்சுக்கோங்க, நாகப்பட்டினத்துக்கு அருகே உள்ள பெய்டன் தலைமையிலான, ஓகேங்களா, நாகப்பட்டினத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, முதலாம் கர்நாடக போர். அதுல பெய்டன் தலைமையிலான ஆங்கில படையை எதிர்கொண்டார். அதன் பின் சோழமண்டல கடற்கரை அடைந்த டூப்ளே மொரிஷியஸ் தீவுகளின் ஆளுநராக இருந்த பிரெஞ்சு தளபதி லா போர்ட்டனே, ஓகேங்களா, லா போர்ட்டனே போர்ட்டனை போர்ட்டனே உதவியோடு சென்னையை கைப்பற்றினார். ஓகேங்களா, பிரெஞ்சு தளபதி லா போர்ட்டனேயோட உதவியோடு சென்னையை கைப்பற்றினார். எந்த வருஷம்னா 1746. இதுவும் கேட்டிருக்காங்க. சென்னை அப்போ வந்து கைப்பற்றப்பட்டதுன்னா 1746 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுல பாயிண்ட் என்னன்னா, ஐரோப்பியில் வாரிசு உரிமை போட்டு நடைபெற்றதுனால இங்கேயும் நடைபெற்றுச்சு. அதுல ஆர்காட் ஆதரவு நாடினாங்க, ஆனா அவருக்கு ஆதரவு தரல. அதனால நாகப்பட்டினத்துல மெய்டன் தலைமையிலான ஆங்கில படை எதிர்கொண்டாரு. அதுக்கப்புறம் சோழ கடற்படை வந்து பிரெஞ்சு தளபதி லா போர்ட்டனே அவரோட உதவியோடு சென்னையை கைப்பற்றினார். அது 1746. ஓகேங்களா, இது முக்கியம். அடுத்தது, சென்னையை என்ன செய்வது? சென்னை கைப்பற்றவுடன் அதை என்ன செய்வது என்பது பற்றி இரு பெரும் பிரெஞ்சு மேதைகளான டூப்ளேவுக்கும் போர்ட்டோனேவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சென்னையை கையகப்படுத்தி கொள்ளலாம் என்றார் டூப்ளே. ஆனால் போர்ட்டோனோவால் மீட்பு பணத்தை பெற்றுக்கொண்டு சென்னையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்து விடலாம் என்றார். ஓகேங்களா, அதாவது போர்ட்டோனோவோட உதவியோடு தான் நம்ம வந்து கைப்பற்றணும் சென்னை. அதனால ரெண்டு பேருக்குள்ளே கசப்பு வந்திருக்கு. அது என்னன்னா, ஒன்னு டூப்ளே என்ன சொல்றாருன்னா சென்னையை கைப்படுத்திக்கலாம், ஆனா போர்ட்டோனே என்னன்றாருன்னா ஆங்கிலேயருக்கு ஒப்படைத்து விடலாம், ஆனா அதுக்கான நம்ம பணத்தை பெற்றுக்கலாம், நம்ம எவ்வளவு செலவு பண்ணுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு சோழமண்டல கடற்கரை விட்டு புறப்பட்டார் போர்ட்டனே. இரு திறமசாலைகள் ஒத்து போக முடியாது என்பதற்கு இருவரும் முன்னுதாரணங்களாகும். ஓகேங்களா, மொரிஷியஸ் ஆளுநர் சென்ற பின் டூப்ளே ஒப்பந்தத்தை மீறி சென்னையை சூறையாடினார். சென்னையிலிருந்து ஆங்கிலேயரின் வர்த்தகங்களையும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி கொண்டு செல்ல முயன்றார். சென்னையை கைப்பற்றுதல் யாருக்கு என்ன லாபம் என்பது இவ்பெரும் பிரான்சின் மைந்தர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டு காரணம் என்று கருதுகிறார் பேராசிரியர் சத்யநாத ஐயர். ஓகேங்களா, இதுல முக்கியம் என்னன்னா, சென்னை என்ன செய்வதுன்றது தான் போட்டிருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் நல்ல திறமசாலிகள் தான். ஆனா அவங்களுக்குள்ள அது என்ன பண்றது, ஒரு கோட்பாடு இல்லை. ஓகேங்களா, பிரிட்டிஷார் மாதிரி பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரே ஒரு இது கம்பெனி மூலமா இது அடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கையகப்படுத்துறாங்க. ஆனா அது பிரெஞ்சுக்காரங்க அப்படி இல்லை. ஒருத்தன் கையகப்படுத்தணுன்றான், ஒருத்தன் கொடுத்துடலான்றான். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃப்ல. அடுத்தது, சாந்தோம் சண்டை 1946. ஓகேங்களா, சென்னை கைப்பற்றதும் 1946, சாந்தோம் சண்டையும் 1946 தான். பிரெஞ்சுக்காரருக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆர்காட்டில் மோதுவதை நவாப் அன்வருதீன் விரும்பவில்லை. ஓகேங்களா, பிரெஞ்சுக்காரரும் ஆங்கிலேயரும் ஆர்காட்டில் மோதுவதை, அதாவது ஆர்காட் நவாப் தான் நவாப் அன்வருதீன், ஓகேங்களா, அன்வருதீன் விரும்பவில்லை என்பதை குறிப்பிட்டோம். அதன் பின்னர் டூப்ளே ஆர்காட் நவாப்பின் சார்பாக போரிடுவதாக கூறியதை நவாப் கடுமையாக கண்டித்தார். ஓகேங்களா, அதாவது டூப்ளே வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, அதை தான் சொல்றாங்க. டூப்ளே வந்து ஆர்காட் நவாப்பின் சார்பாக போரிடுவதாக கூறியதை நவாப் கடுமையாக கண்டித்தார். எனும் டூப்ளே தன்னிச்சையாக செயல்பட்டார். சென்னை சரணடைந்தது. ஓகேங்களா, ஆர்காட் நவாப் சார்பாக போரிடுவதாக சொல்லி அவரு டூப்ளே வந்து தன்னிச்சையா செயல்பட்டாரு. ஆனா சென்னை சரணடைந்து ஆர்காட் நவாப் மாபஸ் கான் தலைமையில் ஒரு படையை அனுப்பி சென்னையை முற்றுகையிட்டார். ஓகேங்களா, நவாப்பின் படையை லாடோர் தலைமையிலான பிரெஞ்சு படை சாந்தோமுக்கு விரட்டி அடித்தது. லாடோர் தலைமையிலான பிரெஞ்சு படை சாந்தோமுக்கு விரட்டியது. ஓகேங்களா, அதாவது நவாப் வந்து பிரெஞ்சுக்காரரும் ஆங்கிலேயரும் சண்டை எடுத்த அனுமதிக்கல. ஆனா பிரெஞ்சுக்காரர் வந்து நவாப் சார்பா போட்டியிடன்னு சொல்லி
தன்னிச்சையா செயல்பட்டு அடிச்சு சென்னையை பிடிச்சிட்டாரு. அதனால கோபம் அடைஞ்ச ஆற்காட்டு நவாப்பு சென்னையில வந்து யாரு தலைமையில மபாஸ்கான், ஓகேங்களா, மபாஸ்கான்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட தலைமையில வந்து பிரெஞ்சு படையை வந்து எதிர்க்க சென்றாரு. ஆனா அங்க யாரு லாட்டோர், ஓகேங்களா, லாட்டோர் தலைமையிலான வந்து அந்த மாபாஸ்கான் தலைமை படையை வந்து வென்று அனுப்பி விட்டாங்க, ஓகேங்களா, திரும்ப வீட்டுக்குன்னு. அப்போ பாண்டிச்சேரியில் இருந்த பரடே, ஓகேங்களா, அடுத்தது பாண்டிச்சேரியில் இருந்த பரடே தலைமையில பாரடி, ஓகேங்களா, பாரடிஸ் இருக்குது, பரடே என்ற தலைமையில் வந்த மீட்பு படை அடையார் ஆற்றை கடந்து சென்று துப்பாக்கி சூடு நடத்தி சென்னையை மீட்டது, ஓகேங்களா. அடுத்தது, எனவே பிரெஞ்சுக்காரன் ஆங்கிலம் இடையான மோதல் சாந்தோம் அல்லது அடையார் சண்டை எனப்படுகிறது, ஓகேங்களா. அப்போ முதலாம் கர்நாடக போர் வந்து சாந்தோம் சண்டை அப்படின்னா அடையாறு சண்டைன்னு பெட்டில் ஆஃப் சாந்தோம் அண்ட் ஆர் அடையார் எனப்படுகிறது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சென்னை முற்றுகை பிரெஞ்சு புரட்சியின் போது நிகழ்ந்த பாஸ்டல் முற்றுகை நினைவுபடுத்துவதாக இருந்தது என குறிப்பிட்டார் டூப்ளேயின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ள கர்னல் மல்லேசன், ஓகேங்களா. டூப்ளேயின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது யாருன்னா கர்னல் மல்லேசன். சாந்தோம் சண்டையின் உண்மையான முக்கியத்துவம் பிரெஞ்சு படை பலமும் படை உத்தியும் தான் என்று கருதினார் டூப்ளேவின் கிளைவும் ஒப்பிட்டு எழுதியுள்ள H. டோட்வெல், ஓகேங்களா. அடுத்தது, பாண்டிச்சேரி முற்றுகை. அது வந்து எப்பன்னா 1748 பாண்டிச்சேரி முற்றுகை, அது ஞாபகம். இவ்வளவு நேரம் வந்து 1946 பார்த்தோம், 1948 சென்னையை கைப்பற்றிய டூப்ளே ஆங்கிலேயர் வசம் இருந்த புனித டேவிட் கோட்டையும் கையப்படுத்த, அதாவது சென்னையை கைப்பற்றிய டூப்ளே ஆங்கிலேயர் வசம் இருந்த புனித டேவிட் கோட்டையும், ஓகே, புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு? கடலூர்ல. அப்போ கடலூரையும் தன் கைவசம் வரணும்ட்டு தான் டூப்ளே வந்து 3 முறை முயற்சி செய்தார்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ டூப்ளே வந்து சென்னை கைப்பற்றிய டூப்ளே ஆங்கிலேயர் வசம் புனித டேவிட் கோட்டையும் கைப்பற்ற 3 முறை முயற்சி செய்தார், முடியவில்லை. இதற்கிடையே 1748 அட்மிரல் பாஸ்கவான், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்மிரல் பாஸ்கவான் 1748 புனித டேவிட் கோட்டை வழியாக சென்று பாண்டிச்சேரியை முற்றுகையிட்டார். ஆனால் டூப்ளே அசாதாரண திறமையுடன் பாண்டிச்சேரியை அம்முற்றுகையில் இருந்து பாதுகாத்தார். அவ்வெற்றிக்கு பின் அவரது மனைவியும் பக்கபலமாக இருந்தார். பாஸ்கவான் பாண்டிச்சேரியிலிருந்து பின்வாங்கினார். மீண்டும் அவர் முற்றுகையிடும் முன் ஐரோப்பியாவில் ஆஸ்திரிய வரிசை போர் முடிவுக்கு வந்தது, ஓகேங்களா. அப்போ 1748 பாண்டிச்சேரி முற்றுகையிட்ட யாருன்னா அட்மிரல் பாஸ்கவான், ஓகேங்களா. அட்மிரல் பாஸ்கவான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிருந்து முற்றுகையிட்டாரு, ஆனா டூப்ளே மீண்டும் அதை முறியடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, போரின் விளைவு. 1748 ஆண்டு பிரிட்டனும் பிரான்சும் செய்தி கொண்ட ஐலா சஃபேல் உடன்படிக்கை, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கர்நாடக போர் என்னது? ஐலா சஃபேல் உடன்படிக்கை, ஓகேங்களா. ஐலா சஃபேல் உடன்படிக்கையின்படி முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. சென்னை மீண்டும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்போர் டூப்ளேக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. ஐரோப்பிய கப்பல் படை வலிமை வெளிப்பட்டது. இதே போன்று ஆர்காட் நவாப்பின் படை பலவீனமும் அம்பலமானது, ஓகேங்களா. இதுல முக்கியம் வந்து 1748 ஆண்டு ஐலா சஃபேல் உடன்படிக்கை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுல வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னா, சென்னை மீண்டும் ஆங்கிலேயருக்கு ஒப்படைக்கப்பட்டது. இப்போர் டூப்ளேக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. ஐரோப்பிய கப்பல் பட வலிமை வெளிப்பட்டது. இதே போன்ற ஆர்காட் நவாப்பின் படை பலவீனமும் அம்பலமானது. ஆங்கிலேய கம்பெனி நவாப்பு குத்தகை பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. இப்போ தமிழகத்தின் நிலைவை தெளிவற்ற நிலையை அடிக்கோட்டு காட்டியது, ஓகேவா. அதாவது இந்த முதலாம் கர்நாடகம் நடக்கும்போது ஆர்காட் நவாப்போட படை பலவீனமும் பலமும் வெளிப்பட்டது. அடுத்தது டூப்ளே ஐரோப்பிய கடல் படை வலிமை வெளிப்பட்டது. தமிழகத்துல நிலவை தெளிவற்ற நிலையை அடிக்கோட்டு காட்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, போர் முடிந்தாலும் பிரெஞ்சு ஆங்கிலேயருக்கு இடையே போட்டி பகைமையும் வளரவே செய்தன. முதல் கர்நாடக போர் அடுத்த போருக்கான ஒத்திகையாக இருந்தது எனலாம், ஓகேங்களா. அப்போ இதுல முக்கியம் ஐலா சஃபேல் உடன்படிக்கை, 2வது சென்னை மீண்டும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2 பாயிண்ட் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர் அடுத்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.